நமஸ்காரம். உங்களுக்கு அன்புக்கு அபிமானத்துக்குரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா பேசுகிறேன். இன்றைக்கி என்னுடைய 11வது வீடியோ தொடர்ச்சியாக வெளியிடுறது. இன்றைக்கி பார்க்கக்கூடிய நம்ம மூர்த்தங்கள் மாதுரு பாகன் என சொல்லக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தநாரின்னு சொல்லும்போது நான் கூட 4 கையாக இருக்குன்றான் கூட எண்ணத்திலே இருந்தேன். இன்றைக்கி காலையில் படங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தா 3 கை தான் இருக்குது அர்த்தநாரிக்கு. ஏன்னா அம்பாளை சொல்லும்போது அம்பாளுக்கு ஒரு கை பிரிக்கிற போது ஒரு கையில் புஷ்பத்தை வச்சுட்டுருக்க மாதிரி இருக்குது. ஈஸ்வரனை காமிக்கும்போது ஒரு கையை ரிஷபத்து மேலே வச்சுருந்த மாதிரி பாவனை. அது பின்னாடி ரிஷபம் இருக்கிற மாதிரியும் அது மேலே சாஞ்சுன்னு இருக்கா மாதிரியும் இருக்கும். இந்த கை ஒரு கையில் மழு இருக்குது, அந்த கையில் மான் இருக்கணும். ஆனால் அந்த சைடு பார்வதி கொடுத்ததுனால இந்த விக்கிரகம் ஒரு தொன்மையான விக்கிரகங்கள் திருவண்ணாமலையில் இருக்குது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்து அன்றைக்கு மட்டும்தான் வெளியில் வருவார் அர்த்தநாரி. அர்த்தநாரி வந்தோடனே ஆடி ஆர்ப்பாட்டத்தோடு வருவார் அவர், அந்த அர்த்தநாரீஸ்வரர். ஏன்னா அம்பாள் இருக்கா, ஈஸ்வரன் இருக்கா, ஒரே பிம்பத்தில் இருக்கா, 2 பேருமே. ரொம்ப அற்புதமான காட்சி அது. ஸோ திருவண்ணாமலையில் அது மிச்ச கோவில் எல்லாம் கிடையாது. அர்த்தநாரீஸ்வருக்கு சிற்பங்கள் ரொம்ப பஞ்சலோக சிற்பங்கள் ரொம்ப ரேரு. தூண்களில் இருக்கும். கல்வடியில் தூண்கள்லாம் செதுக்கப்பட்டிருக்கு, தவிர இந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த அர்த்தநாரீஸ்வரர் பற்றி நம்ம பார்க்குறோம் இங்கே. இதில் என்னென்னா ஒரே அந்த முகபாவனையே ஒரு சைடு பார்வதி, ஒரு சைடில் மகேஸ்வரன். ஸோ உமா மகேஸ்வரன் சொல்லும்போது இப்படி மாதுரு பாகன்னு சொல்லியிருக்கு அர்த்தநாரிக்கு. சமஸ்கிருத வார்த்தை அர்த்தநாரி. ஸோ அடுத்ததாக இந்த லிங்க ஸ்வரூபத்துக்கு வரலாம். இன்றைக்கி இந்த இதில் பார்த்து சக்தி ஸ்வரூபத்திலே சிவனும் சக்தி சேர்ந்தது அர்த்தநாரி. லிங்கஸ்வரூபம் போது காஞ்சிபுரத்தில் ஆதி காமாட்சி அம்மன் ஒரு கோவில் இருக்குது. அதுதான் சக்தி பீடங்களில் 51 சக்தி பீடங்களில் முக்கியமானது. இப்போ இருக்கிற காமாட்சி அம்மன் பெரிய தங்க கோபுரத்தோடு இருக்கிறது அது இல்லை. ஸோ பரமாச்சாரியாரே சொல்கிறாரு, ஆதி காமாட்சி இருக்கிற இடத்துல தான் அம்பா தாட்சாயனுடைய இடுப்பு எலும்பு விழுந்த இடம் ஒட்டியான பீடம்ன்றது காஞ்சிபுரம் சொன்னாலும் எங்கே விழுந்ததுன்னா அங்கே தான் விழுந்தது ஆதி காமாட்சி அம்மன். நிறைய பேர் காஞ்சிபுரத்துக்கு போவா தவிர ஆதி காமாட்சி அம்மன் தரிசனம் பண்ணவே மாட்டாள். கட்டாயம் பார்க்க வேண்டிய சன்னதி இது. நல்ல காளி ஸ்வரூபத்தில் உட்காந்துட்டு போவோம். பயங்கரமாகலாம் இருக்க மாட்டேன், ரொம்ப அழகான வடிவம் அது. இந்த காமாட்சியை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அது. ஸோ ஒரு காலை தொங்க போட்டு ஒரு அசுரன் மேலே அந்த காலை சம்பளம் 3 அசுரர்கள் கால் கடியில் இருக்க மாதிரி இருக்கும் அது. ஸோ அந்த கோவிலில் நம்ம சுற்றி வரும்போது தனி சன்னதி ஒன்று இருக்குது. அதான் சக்தி லிங்கம் பேர். அதாவது லிங்கத்தினுடைய ருத்ரபாகத்தில் அம்பாள் உட்கார்ந்துருக்கா மாதிரி இருக்கும். அது ரொம்ப வெரி ரேர் ஃபினோமெனன். மிச்ச கோவில் எல்லாம் கிடையாது. அந்த சிவனும் சக்தியும் சேர்ந்த லிங்கமாக இருக்கா மாதிரி இருக்குது அங்கே ஆதி காமாட்சி அம்மன் கோவிலில் அந்த இது இருக்குது. அது காமிச்சிருக்கேன் நான். ஸோ அது முக்கியமானது. வேறு எங்கே கும்பகோணம் சைட்லலாம் எடுத்து பார்த்தா திருச்சக்தி முற்றம்னு ஒரு கோவில் இருக்குது. இந்த சக்தி முற்றம் சொல்லுவேன். அங்கே ஒரு புலவர் சங்ககால புலவர் பாட்டில் கூட இந்த நாரையை தூது அனுப்புகிறார். என் மனைவி கிட்ட சொல்லி நான் வேலை நிமித்தமாக வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லி. அது எங்கன்னா திருச்சக்தி முற்றத்துலேருந்து சொன்ன மாதிரி அந்த கவிதை போகிறது. அது அங்கே பார்வதி தேவி ஒரு காலை மடக்கி ஒரு காலை கீழே நின்றுண்டா மாதிரி அந்த லிங்கத்தின் மேலேயே லிங்கத்தை அரவணைச்சா மாதிரியே இருக்கும். திருசக்தி முற்றத்தில் அது மாதிரி பார்க்கலாம். இந்த ருத்ரபாகத்திலேயே கட்டினா மாதிரி இருக்கும். அது ஒரு காலை கீழே வச்சுட்டுப்போ ஒரு காலை இதில் மடக்கி வச்சுற மாதிரி இருக்கும். திருசக்தி முற்றத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அம்பாளும் சிவனும் சேர்ந்து இருக்கிறது இந்த ஆதி காமாட்சி அம்மன் சொல்லலாம், இந்த திருசக்தி முற்றம் சொல்லலாம். சில கோவிலில் இருக்கலாம். எனக்கு நான் படித்த விஷயத்தில் இதுதான் பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். இதை நம்ம அத்தாரிட்டேட்டிவே சொல்லணும். ஒரு விஷயங்கள் சொல்லும்போது இங்கே இருக்குதுன்னு சொல்லணும். சொல்கிறது நம்ம பார்த்துருக்கணும். முதல்ல நிறைய இது படிக்கிறேன், நிறைய புத்தகத்தில் அந்த அடுத்த பார்க்காமையே நிறைய பேர் எழுதுகிறா, தப்பாக வேறு எழுதுகிற. ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா அது இது ஒரு என்ன சொல்கிறது, இத்தனை அடி உயரம்னா அங்கே பார்த்தா அது இருக்கவே இருக்காது. ஏன்னா போயிருக்கே மாட்டான் அந்த ஊருக்கு. செவி வழி செய்தி வச்சு எழுதிடுறாவா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பார்க்கணும், அது உறுதிப்படுத்தி அந்த இதெல்லாம் பிரமாணத்தோடு சொன்னால் தான் சரியாக வரும். இந்த மாதிரி சொல்லும்போது சிவ வடிவங்களில் அது லிங்க வடிவங்களில் இது முக்கியமான சொல்லப்பட்டிருக்கு. தீண்டா திருமேனி பெறும். குருக்களுடைய விரல் கூட படக்கூடாது, அந்த நகம் கூட படக்கூடாது. அப்படி தான் அபிஷேகங்கள்லாம் நடக்கிறது. இன்னி வரைக்கும் அப்படியா நடக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
இன்னி வரைக்கும் அப்படியா செய்கிற. என்னென்ன கோவில்னா திருப்பாசூர் இருக்குது, திருவள்ளூர் தாண்டி. அங்கே வந்து இயற்கையாகவே சுயம்பு அப்படின்னு அங்கே வந்து முங்கில் காடு, அது வந்து பஞ்ச ஆரண்ய ஸ்தலத்துலேயும் வரும், இதுலேயும் வந்துடும், தீண்டா திருமேனிலையும் வந்துடும். மூங்கிலுடைய அடிபாகம் தான் சிவலிங்கமே. அங்கே நாங்கள் போய் அபிஷேக ஆராதனைலாம் பண்ணியிருக்கேன், பல தடவை போயிருக்கேன் அந்த கோவிலுக்கு. மோகனாம்பிகைன்னு பேர். சுவாமி அம்பாள் ரெண்டுமே கிழக்கு நோக்கியிருக்கோம். அது வந்து திருப்பாசூர். திருப்பாசூரில் அப்படியே கண்டினியூ பண்ணி போனால் கடம்பத்தூர் பக்கத்தில் கூபம் இருக்குது, விற்கோலத்து திரிபுராந்தகர் பேர். அந்த சிவனுடைய லிங்கப்படியுமே பெருசு. அங்கே என்ன விசேஷம்னா, ஒரு தண்ணியை விட்டோன்னா இந்த தோசைக்கல்ல சுட பண்ணி தண்ணி விடும்போது செய்யும் சத்தம் வருதில்ல, அந்த சத்தம் வரும். ஸோ வெறிமலை குழம்பே வந்து லிங்கமானது. அங்கே கை விரல் படக்கூடாது. அப்போ எப்படி வேஷ்டி கட்டுவானா, எல்லாம் வேஷ்டி வாங்கி கொடுத்தா கூட இது 16 முழம் வாங்கி தரணும். 8 முழம் 9 கஜெல்லாம் பத்தாது இருக்குது. அது வந்து இந்த காடா கிளாத்து இல்லை லாங் கிளாத் வாங்கி கொடுத்தா அதை துவைச்சி உணர்த்தி காய வச்சு தான் கட்டுவா. அதை அப்படி போட்டு இப்படி திருப்புவா, டக்குன்னு உட்காந்துக்கும். அது அதே மாதிரி சந்தனத்தை குழைச்சி அப்படி போடுவா, டக்குன்னு ஒட்டிக்கணும். அது இவ இடமாட்டா, நான் வேறு விரல் பட்டுவிடுண்டு. புஷ்பங்கள் பிஞ்சி வாக்கம் பக்கத்தில் அங்கேருந்து பால் வருது. அவள் நந்தவனத்தில் பூக்கிற பூவை தான் சொத்துவா, நம்ம பூவெல்லாம் வாங்கி பண்ண தொடக்கூட மாட்டாது. அங்கே இருக்க அம்பாளுக்கும் அதே மாதிரி புடவை வாங்கி கொடுத்தா கூட நல்ல பட்டுப்புடவையாக இருந்தால் அப்படி கட்டுவா. தவிர மிச்சம் எல்லாம் காட்டன் இதெல்லாம் வந்து அதை அரைச்சி உணர்த்தி காய வச்சு தான் கட்டுவா. அந்த மாதிரி அங்கே தொன்மையானது. இது கூபம், திரிபுராந்திரக திரிபுர சுந்தரி. இது வந்து திருப்பாசூரில் வந்து வாசீஸ்வர மோகனாம்பிகை. மூன்றாவது இளம்பையங்கோட்டூர் இருக்கு, அது இந்த மருவி வந்திருக்குன்னு நினைக்கிறது. அரம்பை பூஜை, ரம்ப பூஜை பண்ணினாருன்னா அது அரம்பேஸ்வரனே பேர், கனக குஜாம்பிகைன்னு பேர். கூப்பத்திலேருந்து கிட்டது. அங்கேயும் தொடக்கூடாது லிங்கத்தை. லிங்கத்தை தொடாமையே தான் அபிஷேகம்லாம் நடக்கும், அலங்காரம் நடக்கும், எல்லாம் இருக்கும் அங்கே. அந்த அடுத்ததாக தக்கோலம் அரக்கோணம் பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து ஜலநாதீஸ்வரர் சிவன் அரிசி மாலை பண்ண மாதிரி இருக்கும் லிங்கம். பார்வதி கட்டின்றதுனால அது அழியக்கூடாதுன்னு அவள் தனஸ்தானம் வந்து பள்ளமாக இருக்கும். அந்த இதில் இடத்துல 6 மாதம் ரோஸ் கலரில் இருக்கும், 6 மாதம் வெள்ளையாக இருக்கும். வர்ணங்கள் மாறும். அங்கே அபிஷேக ஆராதனால ஆவுடையாருக்கு தான் பண்ணுவாள். அந்த லிங்கத்தை வந்து ரொம்ப டச் பண்ணவே மாட்டா அவள். அடுத்து திருமால்பூர்னு இருக்குது. அதே அந்த தக்கோலத்து காஞ்சிபுரம் போகிற ரோட்டில் அந்த ஸ்டேஷனில் நிறைய ஒரு 5-6 ஸ்டேஷன்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் வரும். அது திருமால்பூர்ன்றது வந்து கோவில் வந்து ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. மணிகண்டேஸ்வரன் பேர். அங்கே குவளை வெள்ளியில் குவளை சாத்தி தான் பண்ணுவாள் அபிஷேகத்தை. மணிகண்டேஸ்வரர், அஞ்சனாட்சி அம்பாள் பேர். அங்கேயும் தொடமாட்டான். ஸோ இந்த 5 ஸ்தலத்துலேயுமே தீண்டா திருமேனி பேர். ஆக்சுவலாக குருக்கள் சிவாச்சாரியாருக்கு பேர் 30 திருமேனி தீண்டுவார்னு தான் பேர். 3 காலத்துலேயும் சாமிக்கு தொட்டு அபிஷேகம் பண்ணுறதுனால அவள் வசத்தையும் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில், ஆகமத்தில். ஆனால் இந்த 5 கோவில்லையும் அவளாலே தொடப்படக்கூடாது. தொடாமையே தான் எல்லாம் அபிஷேகம் பண்ணணும், பூஜை பண்ணணும், எல்லாம் பண்ணணும், வஸ்திரம் அணிவிக்கணும். அப்போ திடீர்னு தாறுமாறாக போச்சுன்னா அது மரத்துலேயே இடுக்கி பண்ணி வச்சுருப்பாள். இந்த மர இடுக்கியை வச்சு யூஸ் பண்ணுவாள். கொஞ்சம் இந்த மாலைகள் சாத்தும் போது விலகி போய் தான் செய்யுதுன்னு அந்த மர இடுக்கியை உபயோகம் பண்ணுமா. இப்போயும் அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. நான் பல தடவை பார்த்துருக்கேன். அதை இதை இந்த திண்டா திருமேனி ஒரு நாள்லேயே பார்த்துடலாம். கட்டாயம் இந்த சைடு போகிறவ பார்த்துன்னு வரணும். இதெல்லாம் வந்து வித்தியாசமான லிங்க திருமேனிகள் நம்ம சென்னையை சுற்றி இருக்கிற இடங்கள்ல இருக்குது. இதோடு நிறையா இருக்குது. ஒரு இங்கே இது சொல்லும்போது மீஞ்சூர் பக்கத்தில் அது பின்னாடி மேப்பில் வரப்போகிறது. நாளைக்கு பார்க்க போகிறோம். அது மிதவாயல் இல்லைன்னா நெய்த வாயல் பேர். மீஞ்சூர்லேருந்து காட்டூர் செல்கிற வழியில் அங்கே வந்து அக்னீஸ்வரன் பேர். வெள்ளை வடிவ லிங்கமாட்டம் இருக்கும், பார்க்குறதுக்கு மார்பிள் ஆட்டம் இருக்கும். பெரிய பெரிய லிங்கம், பெரிய ஆவுடையார் எல்லாம் இருக்குது. அங்கே ஸ்க்ரீன் போட்டுருவா குருக்கள். ஆராதனை பண்ணும்போது கற்பூரத்தை பின்னாடி காமிச்சா ஜப 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 ஜபம் அப்படி ரெட்டிஷாக மாறிடும் லிங்கம். பின்பக்கத்தை கற்பூரம் காமிப்பா. திரிபுர சுந்தரி சமேத அக்னீஸ்வரர் இருக்குது. இது ரேர் லிங்கம். இந்த மாதிரி இது நம்ம வந்து வித்தியாசமான லிங்கம் அதில் தொடுவா. ஏன்னா வந்து அது வந்து அக்னீஸ்வரன் சொன்னாலும் தீபாராதனை போதும்போது கற்பூர தீபாராதனை போது அது வந்து கிட்டத்தட்ட டார்க் ரோஸ் கலரில் தெரியும். அது கட்டாயம் பார்க்க வேண்டிய திருமேனி. அது பார்த்துட்டு வரலாம்.
ஸோ நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துருக்கோம் அன்றைக்கி. இப்போ இந்த சக்தி வடிவங்களோட சொல்லும்போது நான் நேற்றே சொன்னேன் சிலதெல்லாம், அதை வந்து படங்கள் இன்றைக்கி பார்த்து வச்சேன். இது வந்து இப்போ சிவசக்தி சொல்லும்போது அர்த்தநாரீஸ்வரர், இது வந்து மணவழகன்னு சொல்லக்கூடிய கல்யாண சுந்தரர், இது பாணி கிரகணம் பண்ணுகிற மாதிரி. இது திருமணஞ்சேரியில் இருக்குது, இப்போ அரியத்துறையில் இருக்குது, சில கோவில் இருக்குது, திருவேட்டை கொடிகிற மாதிரிலாம் இருக்குது கும்பகோணம் பக்கத்தில். அங்கெல்லாம் வந்து இந்த கல்யாண சுந்தர கோலம், இது மணவழகர்னு சொல்லியிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இது முதல் சொன்னேன், இந்த ரெண்டாவது வந்த திருமேனிகள்லாம் வந்து மூலஸ்தான திருமேனிகள், இது நீலோத்பலமும் அக்ஷமாலையும் சேர்ந்த மாதிரி இருக்குது சொல்லியிருக்கேன். சரி, நீலோத்பலம் அக்ஷமாலையும் கிண்டியும் 1000 ஆனாலும் மாயவரம் ஆகுமா சொல்லியிருக்கேன். அது மாயவரம் அபயாம்பிகை மூலஸ்தான விக்கிரகம், ட்ரான் பை சில்பி. அடுத்ததாக சிவபடிவங்கள்னு சொல்லும்போது பிக்ஷாண்டேஸ்வரர் இருக்கு. இந்த பிக்ஷாண்டன மூர்த்தி பைரவர் வேற, பிக்ஷாண்டேஸ்வரர் வேற. இது வந்து பிக்ஷாண்டேஸ்வரர். இது வந்து தார்காவந்த ரிஷிகளுடைய உண்டான அந்த ரிஷிகளுடைய கர்ப்பத்தை அடக்கத்துக்காக எடுத்த கோலம் சொல்லியிருக்கு பிக்ஷாண்டேஸ்வரர். இந்த மாதிரி பலவிதமான ரூபங்கள் எடுக்கிறார் சுவாமி, அதை பார்த்துருக்கோம் நம்ம. அகிலாண்டேஸ்வரி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, 2 கையில் வந்து தாமரை பூவியே வச்சிருப்போம் அகிலாண்டேஸ்வரி. திருவானைக்காவலில் இருக்கிற அகிலாண்டேஸ்வரி 2 கையிலையும் தாமரைப்பூ. ஸோ இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கு. வேற எங்கே தாமரைப்பூன்னா விருஞ்சிபுரத்தில் மரகதவல்லின்னு இருக்கு, மார்க்கபந்த மரகதவல்லி, அவளும் 2 கையில் தாமரைப்பூ தான் வச்சுருப்போம். இன்னைக்கு இவ்வளோ பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இதில் சொல்லும்போது ஈஸ்வர வடிவங்களில் லிங்கோத்பவர்னு இருக்கு, சிவன் கோவிலில் பின்பக்கத்தில் வரும். அது லிங்க திருமேனியாட காமிச்சிருப்பா. மேலே வந்து அன்னபட்சி பிரம்மாவும், கீழே வராகமூர்த்தியாக விஷ்ணுவும், அடிமொழி தேடர் வர வடிவம் அது. அது அடுத்ததாக இந்த தட்சிணாமூர்த்தி வடிவம், அது பார்க்க போகிறோம் அடுத்ததாக அடுத்தடுத்த வர நாட்களில். இது இன்னி வரைக்கும் பார்த்ததில் நம்ம சிவ வடிவல் சக்தி வடிவங்களை பார்த்துருக்கோம். வித்தியாசமான லிங்க வடிவங்கள் இந்த தீண்டா திருமேனி பார்த்துருக்கோம். நாளைக்கு நம்ம பார்க்கும்போது இந்த பஞ்சாரண்ய க்ஷேத்திரம்னு தனியாக பார்க்கலாம். அதை இதோட என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.